மேஷ ராசிக்கு இந்த 2026 என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது? பாலகிருஷ்ண ரெட்டி சார், நீங்க சொல்லுங்க. மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? படாத பாடுபட்டு இருக்கீங்கல்ல, ஏற்கனவே 7.5 சனியில் பாதி ப்ரிடிக்ஷன் உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் மீதி ப்ரிடிக்ஷனை நானே சொல்கிறேன். பொதுவாகவே 2026 வந்து விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு நான் பொதுவாக சொல்வேன். காடு 6 மாதம், நாடு 6 மாதம்னு. குரு வந்து இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருந்து பிறக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கடகத்தில் போய் உச்சமாகிறார். அப்போ பலன் மாறும். சார், எனக்கு மட்டும்தான் மாறுமா? 12 ராசிக்கு மாறுமா அப்படின்னா 12 ராசிக்கும் மாறும். அதே மாதிரி ராகு கேதுவுக்கு அந்த பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் உண்டு. சனி பெயர்ச்சி உண்டா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இதில் உங்கள் தொழில் மாறும், வருமானங்கள் கூடும், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், நல்ல உத்தியோகத்துக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கக்னேஷன் இல்லாதவங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், கெட்டி மேடம் கொட்டுறது. ஏன் சார் 7.5 பீரியடில் நானே நொந்து நூலாயின்னு இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணமா அப்படின்னா, பானை பிடித்தவள் பாக்கியசாலி. வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமியினால் உங்களுக்கு வாழ்க்கை மாறும். ஆகவே கழிச்சு போயிடாதீங்க சார். அந்த சீட்டு சரியில்லை, இடமாற்றம் வரப்போகுது. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம் முதல்ல நல்லா இருக்கும். இதை எல்லாத்த விட 6 மாதம் கழித்து குரு இந்த பக்கம் வராரு சார், அப்போ நல்லா இருக்குமான்னா, அப்போ பார்வை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 12ஆம் வீட்டுக்கு பார்வை வர்றதுனால மொத்தத்தில் இந்த ஆண்டு சரியானபடி நீங்கள் முடிவெடுத்தா தெளிவான ஒரு வாழ்க்கை வரும். பரிகாரம் தானே, காகத்துக்கு ஒரு 4 திராட்சை, காய்ந்த திராட்சை நீங்கள் வச்சு பாருங்கள். கோயிலுக்கு போக முடியாது, இதை செய்யுங்க. மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட்.